வணக்கம் ஆவடி மக்கள் எல்லாருக்கும். நான் ஆயப்பாக்கத்தில் இருக்கேன். என் பேர் ரகுமான். என் ஒய்ஃப் பேர் மும்தாஜ். என் 2 பசங்க இருக்காங்க, அப்துல் அஜீஸ், முகமது காஜா சொல்லிட்டு. நான் இங்கே ஒரு 8 வருஷமாக ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கேன். இந்த கடையோட பேர் ஸ்மார்ட்டி பெட்ஸ். அவங்களுக்கு என்ன தேவை, காக்டெயிலு, ஃபிஷ்ஷு, என்ன ஐட்டம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுக்க கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு அதிகமாகிடுச்சு எனக்கு. சரி, இது கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு கடையை நல்லா பெருசாக பண்ணிவிட்டு கோவர்தன் ஆவடியில் தரேன். நல்லா ஒரு கடை தரேன். நல்லா போயிட்டுருக்க கடை. எல்லாருமே வாங்குறவங்களாம் எங்கள் வீட்டில் செட் பண்ணி கொடுங்க, என் ரிலேஷன் இருக்குது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுங்க. இப்படி தான் டெவலப் ஆகிடுச்சு. மெயின் கஸ்டமருக்கு தான் முதல் நன்றி. கடையை நான் வைக்கும் போது என்ன நினச்சேன்னா, சரி நம்ம ஒரு சின்ன கடையை வச்சு இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த கடை. அந்த பெட்ஸாக ஃபியூச்சர் பிஸ்னஸ்ன்ற மாதிரி அந்த டைமில் 2016 to 17 நல்ல ஹைபேக்கில் இருந்து. சரி, இந்த பிஸ்னஸை நம்ம எப்படியாச்சும் இறங்கி செய்யணுன்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் ஃபீல்டை ரிசைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு செட்டில்மெண்ட்டு பிஎஃப்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். அதை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்டுகளுடைய உதவி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். இதை 1 2 ஆகணும், நல்லா ஒரு ரீச் ஆகணும், நமக்கு இந்த தேவை யாரையும் போய் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதில் வந்தேன். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நம்ம டார்கெட் நம்ம தான் நினைக்கிற டார்கெட்டை போய் நெருங்கிட்டு இருந்தேன். கொரோனா பாருங்கள், எப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் சொல்ல வேணாம். கொரோனா அப்படியே கடை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே எல்லாம் வாங்கின பொருள் எல்லாம் எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சு. வாங்கினவங்ககிட்டலாம் இந்த பொருளை ரிட்டர்ன் பண்ண முடியல. ஒரு இக்கட்டான நிலைமை. இந்த கடையே நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி. சரி, கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும் பார்த்தா, கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கொரோனாவில் இருக்கிறாங்க. எவன்டையும் பணம் கிடையாது. யார்கிட்ட ஒரு பொருள் விற்கணும்னு சொன்னால் இது அத்தியாவசிய தேவை பொருள். இது தேவைப்படுறவங்க தான் வாங்க. எல்லாரும் வாங்க. மளிகை கடையில் போய்ட்டு பிஸ்கட் வாங்குறேன், தக்காளி வாங்குறேன்ற மாதிரி கிடையாது. என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா, போய் அது ஒரு பேர்ட்ஸை வாங்க. அப்படி வரவங்க தான். அதை ரீச் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி இருக்குதோ இல்லையோ, நம்மளை நம்பி வராங்க கஸ்டமர், அவங்களுக்காக நம்ம போய் ஆகணும். இன்றைக்கி 100 ரூபா இருக்கும், நாளைக்கு 500 ரூபா இருக்கும், நாளைக்கு ஒன்றுமே இருக்காது. வீட்டில் போய் சொல்லலாம், வீட்டில் உடனே சொல்லுவாங்க, பரவாயில்லங்க என்னங்க டெய்லியாக வியாபாரம் ஆகணும். அவங்க அந்த அச்சீவ்மெண்ட் பாருங்க, வந்துடணும் கடைக்கு உட்காந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். நாங்களும் பிராண்டு தான்.